வணக்கம். புதுவை வந்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி தலைமைச் செயலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சி தலைவர்களுடன் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுவைக்கு வருகை புரிந்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி மற்றும் தேர்தல் ஆணையர்கள் சம்பத் பிரம்மா ஆகியோரை ஆளுநர் மாளிகையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் அதிகாரிகள் வரவேற்று மரியாதை செய்தனர். அதன் பின்னர் தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளுடன் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டம் நிறைவு பெற்றபின் வெளியே வந்த காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் கூறுகையில், வாக்காளர் அட்டை இருந்தால்தான் வாக்களிக்க முடியும் என்று தேர்தல் துறை அறிவித்துள்ளது. ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு வாக்காளர் அட்டை பெற்றவர்கள் பலர் அட்டையை தவறவிட்டுவிட்டனர் என்று தேர்தல் ஆணையரிடம் கேட்டதற்கு அவர்களுக்காக முகாம் வைத்து மீண்டும் வாக்காளர் அட்டை வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் வங்கிக் கணக்கை வேட்பாளர்கள் செயல்படுத்த நேரம் இல்லாவிட்டால் ஏஜென்ட்டுகளை கொண்டு செயல்படுத்தலாம் என்று தெரிவித்தார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் உடனிருந்தார். தேர்தல் செலவுகளை செய்கின்ற போது வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் தனியாக வங்கி அக்கவுண்ட் திறந்து அதன் மூலமாக செலவு செய்ய வேண்டும் என்று சட்டம் வைத்திருக்கிறார்கள். அந்த வேட்பாளர்கள் ஒரு அக்கவுண்டையும் மெயின்டைன் பண்ண முடியும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களை தேர்தல் ஏஜென்டை கொண்டு ஜாயிண்ட் அக்கவுண்டை வங்கியிலே திறந்து கொண்டு நீங்கள் அவர்கள் மூலமாக அவங்க நேரத்தை வீணாக்காமல் டிரான்சாக்சன் செய்யலாம் என்று சொன்னார்கள். மேலும் வங்கிகள் அனைத்தையும் கூப்பிட்டு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறோம், அந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவாக குயிக்காக அவர் காரியங்களை செய்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். இதேபோல சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான எஸ்.பி. சிவக்குமார் கூறுகையில், ஒவ்வொரு தொகுதியாக ஒரு அதிகாரி நியமித்து வாக்காளர் அட்டை இல்லாதவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டதற்கு தேர்தல் ஆணையர் மிகச்சிறந்த யோசனை என்று ஏற்றுக்கொண்டார். மேலும் தேர்தல் விதிமுறைகளை தனித்தனி ஷரத்தாக விளம்பரம் செய்தால் பொதுமக்கள் அனைவருக்கும் புரியும் என்றும், பணம் வைத்திருப்பவர்களை குற்றவாளிகள் போல் பாராமல் அவர்களை மிரள வைக்காமல் உரிய மரியாதை தர வேண்டும் என்று கேட்டதற்கு கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும் என்று கூறினார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுப்பிரமணியன் உடனிருந்தார். அடையாள அட்டைகள் இன்னமும் நிறைய பேருக்கு மீண்டும் பழைய தொலைந்து போன அடையாள அட்டைகள் புதிதாக வழங்கப்படாமல் இருக்கிறது. எனவே அதற்காக ஒவ்வொரு தொகுதியிலும் தனியாக அடையாள அட்டை புதிதாக வழங்குவதற்கென்று ஒரு அதிகாரியை நியமித்து அவர்கள் மூலமாக ரவுண்ட் த கிளாக் 24 ஹவர்ஸும், அப்படி இல்லை என்றால் இரவு நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டோம். மிகச்சிறந்த யோசனை என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதை செய்வதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு பணம் எடுத்துச் செல்பவர்கள் சொந்த காரியத்திற்காக வியாபாரத்திற்காக எடுத்துச் சென்றாலும் குற்றவாளிகளைப் போல நடத்தப்படுகின்ற ஒரு சூழல், பணம் வச்சிருந்தாலே குற்றவாளிகள் என நடத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மாற்றப்பட்டு அவர்கள் ஒரு மனிதாபிமானத்துடனும் ஒரு கௌரவத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். நாங்கள் சொல்வது தேர்தலுக்காக பணம் எடுத்துன்னு போறவங்கள சொல்ல, சாதாரணமா பணம் எடுத்துன்னு போறவங்கள இப்ப பணம் கொஞ்சம் ஏதாவது ஜாஸ்தி வச்சிருந்தாலே எல்லாரும் மிரள்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று அதையும் அவர்கள் நல்ல விஷயம் அவர்கள் செய்து தருகிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதேபோல சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் கூறுகையில், வாக்காளர் அட்டை இல்லாதவர்கள் அரசு முத்திரை பதித்த வேறு ஆவணங்களை அடையாள அட்டையாக அனுமதி தர வேண்டும் என்று கூறினார். அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்கின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து, அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களுடைய பெயர் இருந்தால் அரசாங்கத்தினுடைய புகைப்படம் ஒட்டிய மிக முக்கியமான ஆவணங்கள் அவர்கள் அளித்தால் அவர்களையும் வாக்களிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டிருக்கின்றோம். புதுவையில் காங்கிரஸ் திமுக ஆகிய இரு கட்சிகளுமே கடந்த தேர்தலை விட கூடுதலான இடங்களை கேட்பதால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. புதுவையில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை முடிவு செய்ய இரு கட்சியிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் 2 சுற்று பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டனர். இருந்தபொழுதும் தொகுதி பங்கீடு முடிவுக்கு வராமல் இழுபறி ஏற்பட்டுள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ், திமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அப்பொழுது மொத்தமுள்ள 30 தொகுதிகளை காங்கிரஸ் 16, திமுக 11 என பிரித்துக் கொண்டன. மீதமுள்ள 3 இடங்களில் பாமக 2, இந்திய கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலும் போட்டியிட்டன. ஆனால் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் வெளியேறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதிய வரவாக கூட்டணிக்குள் வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த தேர்தலை விட கூடுதல் எண்ணிக்கையிலான தொகுதிகளை விட்டு தர வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்கிறது. ஆனால் திமுகவும் கூடுதல் தொகுதி கேட்பதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது.
அதாவது கடந்த முறையை விட கூடுதலாக 2 தொகுதிகளை வழங்க வேண்டும் என்றும் வாதம் செய்து வருகிறது. ஆனால் திமுகவிற்கு 10 தொகுதியை மட்டும் வழங்க முடியும் என்று காங்கிரஸ் திட்டவட்டமாக கூறியதாக தெரிகிறது. இதற்கு திமுக ஒப்புக்கொள்ளாததால் இழுபறி நீடிக்கிறது. அதாவது திமுகவிற்கு 10 தொகுதிகளை வழங்கிவிட்டு மீதமுள்ள 20 தொகுதிகளில் 2 தொகுதிகளை பாமகவிற்கு கொடுத்துவிட்டு 18 தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. மேலும் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. ஆனால் இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. பாமகவும் எதிர்ப்பு தெரிவித்து தங்களுக்கு 3 தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று கேட்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தொகுதியை கேட்கிறது. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் 30 தொகுதியில் 3 தொகுதி போக மீதம் 27 தொகுதிகள் இருக்கும். இதில் எத்தனை தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுவது, எத்தனை தொகுதியில் திமுக போட்டியிடுவது என்ற குழப்ப நிலை உருவாகியுள்ளது. திமுக கேட்கும் 13 தொகுதியை விட்டுக் கொடுத்தால் காங்கிரஸ் கட்சிக்கு 14 தொகுதிகள் தான் மிஞ்சும். எது எப்படியோ இதற்கெல்லாம் விடை இன்றோ அல்லது நாளையோ தெரிந்துவிடும். தேர்தல் செலவினங்கள் குறித்த அதிகாரிகளுக்கான பயிற்சிக் கூட்டம் கூட்டுறவு ஒன்றியத்தில் நடைபெற்றது. புதுவை கூட்டுறவு ஒன்றியத்தில் தேர்தல் செலவினங்களுக்கான பயிற்சிக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தேர்தல் செலவினங்கள் சிறப்பு அதிகாரி தினேஷ் கலந்து கொண்டு வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களை கண்காணிக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி எடுத்துரைத்தார். தொடர்ந்து தேர்தல் செலவினங்கள் ஒருங்கிணைப்பாளர் சீதாராமன் கலந்து கொண்டு ஒவ்வொரு வேட்பாளரின் தேர்தல் செலவினங்கள் பற்றிய கணக்குகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்றும் அதன் அவசியத்தை பற்றியும் விளக்கி பேசினார். கூட்டத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள், மத்திய கலால்துறை கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், தேர்தல் அதிகாரிகள், அலுவலகத்தில் பணிபுரியும் இளநிலை மற்றும் முதுநிலை கணக்கு அதிகாரிகள் மற்றும் கணக்கு பிரிவு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சுந்தர் உள்ள வரலாமா? யார் ரவியா? வாடா வாடா. எப்படி இருக்க? உட்கார். என்னடா சந்தோஷங்க டியூஷன் போயிருக்கானா? இல்லடா ஃபுட்பால் விளையாட போயிருக்கான். என்னது விளையாட போயிருக்கானா? என்னடா அது, நீயே இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிற? அவனை இந்த நேரத்துல படிக்க சொல்லாம விளையாட போயிருக்காங்கறியா? என்னடா நீ? இன்னைக்கு லீவ் நாள் தானடா, ஃப்ரீயா விளையாடிட்டு வரட்டுமா? ஆனா படிக்க வேண்டிய நேரத்துல சரியா படிச்சிடும். என்னம்மா மீனாட்சி? ஆமாண்ணா. பாரு, காலைல 6 மணிக்கு அவனை இங்கிலீஷ் டியூஷன் அனுப்புறான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல்லே 2 மணி நேரம் டியூஷன் தெரியுமா? அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ். அவன் மேத்ஸ்ல ரொம்ப வீக் தெரியுமில உனக்கு. இப்ப மேத்ஸ் டியூஷன் போன பிறகு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தானாக்கா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் படுறான். அதை விட்டுட்டு நீ என்னன்னா விளையாட அனுப்பிச்சிட்டு நான் உனக்கு பண்றேன். சந்தோஷம் எந்த சப்ஜெக்ட் வீக்குன்னு சொல்லு, நானே அவன் டியூஷன்ல சேர்த்து விட்டுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பசங்க எல்லாம் தூங்க விடக்கூடாது தெரியுமா? எப்பவும் படிக்க வச்சுட்டே இருக்கணும். இப்பதான் என் பையன் 12வது ரேங்க் எடுக்கான் தெரியுமா? ஹலோ சந்தோஷ், வா 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 வா. எப்படி இருக்கிற? எப்படி படிக்கிற? லாஸ்ட் எக்ஸாம் என்ன ரேங்க் நீ? ஃபர்ஸ்ட் ரேங்க் அங்கிள். அதுக்கு முன்னாடி பேசல? ஃபர்ஸ்ட் ரேங்க் அங்கிள். என்ன சுந்தரம் சொல்றான்? ஆமாண்டா. நீ நடந்த ஃபுட்பால் மேட்ச்ல கூட நாங்க தான் வின்னர்ஸ். ஆமா சுந்தர், அவன் எந்த டியூஷன்ல படிக்கிறான்? ஏன்பா உனக்கு யார் சொல்லி தராங்க? எந்த டியூஷன் போலாம் இதெல்லாம் படிக்கிறேன். என்ன சுந்தர் என்ன சொல்ற இவன்? ரவிச்சந்திரா கொஞ்சம் பொறு. சந்தோஷ், ஏதோ மியூசிக் பிராக்டிஸ் பண்ணு சொன்னிய, ஞாபகம் இருக்கா? ஓடுங்க ஓடுங்க, அதை போய் பாருங்க, ஓடுங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நம்ம பிள்ளைங்க ஒன்றும் மிஷினு கிடையாது. நாம மிஷினுக்கே ரெஸ்ட் கொடுக்குன்னு நினைக்கும் போது அவங்க நம்ம பிள்ளைங்க. ஆனா நிறைய பேர் பிள்ளைங்களை பிள்ளைங்களா பார்க்காம சின்ன மனுஷனா பாக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரவி, படிப்புன்றது என்னன்னு கேட்டா ஒரு வேலைக்காகவோ சர்டிபிகேட்டுக்கோ கிடையாது. நம்ம திறமைக்கு அது ஒரு சப்போர்ட். நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம ஆற்றலுக்கு தான் அறிவு தேவைப்படணும், அந்த அறிவுக்கு தான் படிப்பு தேவைப்படணும். நீ இப்ப உருவாக்க வேண்டியது தரம் இல்லாத இயந்திரத்தை இல்ல, திறமையான இந்தியனை. இயற்கை தந்த ஆற்றலை கல்வியை காரணம் காட்டி கட்டுப்படுத்தாமல் நம் பிள்ளைகளிடம்
எந்த ஒரு நல்ல திறமை இருந்தாலும் அதில் முன்னேற வழிவிட்டு வழிகாட்டுங்கள். எல்லோரிடமும் ஆற்றல் உண்டு, அந்த ஆற்றலுள் தான் படிப்பும் உண்டு என்று உணரும் வரை எங்கள் பயணம் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. அரியாங்குப்பத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் 650 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இன்று 8 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். புதுவை அரியாங்குப்பம் சுப்பையா நகர் கோவில் விழாவில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கும் வீராம்பட்டினத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு மோதலானது. இதையடுத்து வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த 100கணக்கானோர் சுப்பையா நகருக்குள் புகுந்து வன்முறையில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து சூறையாடப்பட்டன. பின்னர் அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர்கள் பதில் தாக்குதலுக்கு திரண்ட பொழுது போலீசார் அங்கு வந்தனர். அப்பொழுது போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. போலீஸ் வாகனங்களும் உடைக்கப்பட்டன. இதனால் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். மேலும் கலவரக்காரர்கள் மீது தடியடியும் நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் பகுதிகளில் போலீஸ் படை குவிக்கப்பட்டது. சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் அதுல் கத்தாரி தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கலவரம் தொடர்பாக அரியாங்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கப்பன், சப் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் ஆகியோர் இரு தரப்பையும் சேர்ந்த 650 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த ஜெயமூர்த்தி, வல்லத்தான், அன்பு, முத்து, ராமலிங்கம் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மற்றவர்களை தேடி வருகின்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாணவர் அணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் மாணவர் நினைத்தால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று கட்சியின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான ரங்கசாமி பேசினார். புதுவை ராஜராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் என்ஆர் காங்கிரஸ் மாணவர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதல்வருமான ரங்கசாமி கலந்து கொண்டு பேசுகையில், மாணவர்கள் நினைத்தால் புதுவையில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம். எனவே அனைத்து கல்லூரி மாணவர்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு அனைத்து தொகுதிகளிலும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசினார். விழாவில் 23 கல்லூரிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாட்டினை மாணவர் அணி இளம்பருதி, சத்யராஜ், குகப்பிரியன், மனோஜ், சரண்ராஜ் மற்றும் நீலகண்டன் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.